ஐயப்பன் மாலை அணிவோர் 2 மாதம் விரதம் ஏன்? மறைந்திருக்கும் ரகசியங்கள் உங்களுக்கும் நடந்திருக்கா? ஐயப்பன் மாலை அணிவது என்பது ஒரு சாதாரணமான ஆன்மீக நடைமுறை அல்ல. அது உடலையும் மனதையும் வாழ்க்கை முறையையும் 2 மாதங்களுக்கு முற்றிலும் மாற்றிவிடும் ஒரு தியான பயணம். தினசரி வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து ஒரு சிலவற்றை தள்ளி வைத்து முழுமையான ஒழுக்கத்துடனும் சுத்தத்துடனும் வாழ்வது என்ற கருத்தில் இந்த விரதம் உருவாகியுள்ளது. பல தலைமுறைகளாக பின்பற்றப்பட்ட இந்த மரபின் பின்னால் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு ஆழமான வேர்கள் உள்ளன. முதலாவது முக்கியம், உடலை சுத்தப்படுத்துவது. 48 நாள் விரதத்தில் மாசுக்களை குறைக்கும் உணவு முறையை பின்பற்றப்படுகிறது. எண்ணெய், காரம், மாமிசம் போன்றவற்றை தவிர்ப்பதால் உடல் சூடு குறைந்து செரிமானம் சீராகும். இதனால் மலையேறுபவர்களுக்கு தேவையான சக்தி இயல்பாகவே உருவாகிறது. இது உடலை தயார் செய்யும் ஒரு இயற்கை பயிற்சியாகவே மருத்துவர்கள் விளக்குகின்றனர். இரண்டாவது, மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சி. மாலை அணிந்த தருணத்திலிருந்து கோபம், சண்டை, ஆசை, குடி, புகை போன்றவற்றை தவிர்க்க வேண்டியதால் மனதில் ஒழுக்கம் உருவாகும். இந்த ஒழுக்கம் தினசரி வாழ்க்கையிலும் அமைதியை உருவாக்கும். பல குடும்பங்களில் இந்த காலத்தில் வீட்டுக்குள் நிலவக்கூடிய அமைதி அதற்கே சாட்சி. மூன்றாவது, உறக்கம், உணவு, அன்றாட பழக்கங்கள் வரை அனைத்தையும் ஒழுங்குபடுத்தப்படுவது. அதிகாலையில் எழுதல், நீராடுதல், மந்திரம், நெய்யில் தீபம் ஏற்றுதல் போன்றவை மனதை தளர்த்தி உடலில் நறுமணம் நிறைந்த பிராண சக்தியை உருவாக்குகின்றன. நான்காவது, ஐயப்ப வழியின் ஆன்மீக அர்த்தம். இருளை அகற்றும் தீபத்தின் சக்தி, தன்னடகத்தால் கிடைக்கும் பலன், பாதையை முடிக்க தேவையான மனத்திடம் ஆகியவை எல்லாம் கார்த்திகை முதல் தை மாதம் வரை விரதத்தின் மூலம் உருவாகின்றன. இதை விரதம் என்று மட்டும் பார்க்க முடியாது. அது ஒரு முழுமையான தன்மாற்ற பயணம். ஐயப்ப மாலை அணிபவர்கள் பலரும் கூறும் ஒன்று, இந்த 48 நாட்கள் முடிவில் வாழ்க்கையே இலகுவாகி விடுகிறது. உடல் எடை குறைவு, மன அமைதி, தூக்கத்தரம் உயர்வு, சண்டைகள் குறைவு, சிந்தனை தெளிவு, இவை அனைத்தும் ஏன் உருவாகின்றன என்றால், இந்த விரதம் உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் அமைதியாக்குகிறது. இதனால்தான் இந்த மரபு ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் இன்று வரை தொடர்கிறது. சபரிமலைக்கு செல்லும் படியே இந்த விரதத்தின் கடைசி படி அல்ல. அது இந்த 2 மாதங்களில் உருவான ஒருமுகத்தன்மை மற்றும் உடல் தரமான சக்தியின் சின்னமாகும். ஒரே குறிக்கோள்களுக்காக ஒழுங்காக வாழும் இந்த 2 மாதங்கள் மனிதனின் உள்ளார்ந்த சக்தியை வெளியில் கொண்டு வரும் காலம் என்பதால்தான் ஐயப்பன் மாலை அணிவது ஒரு புரட்சி என்று பெரியவர்கள் கருதினார்கள்.